முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முத்துவேல். முத்துவேல், வணக்கம். ஆய்வுப் பணிகள் குறித்த முழு விவரங்கள். அதாவது முல்லை பெரியாறு அணையில உச்சநீதிமன்றம் 142 அடியா தண்ணீர் தேக்கிக் கொள்ள அனுமதி அளித்த பொழுது 3 நபர் கண்காணிப்பு குழுவை அமைத்து அது அணையின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள செய்தது. அந்த குழு தொடர்ந்து அணையினை மேற்பார்வையிட்டு இது பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில 2024ஆம் ஆண்டு அந்த குழு கலைக்கப்பட்டு தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுக்கு இருக்க அணைகள் பாதுகாப்பு குழுக்கு முல்லை பெரியாறு அணை மாற்றப்பட்டது. அப்பொழுது 7 நபர் கொண்ட முதன்மை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. அணைகள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் சார்பாக அந்த குழுக்கு சார்பாக துணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதுல அணைகள் பாதுகாப்பு மண்டல இயக்குனர் கிரி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. அது தமிழக பிரதிநிதிகளும் கேரள பிரதிநிதிகளும் உள்ளனர். இந்த பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாதமும் அணையினை பார்வையிட்டு அணையினோட நிலவரங்களை முதன்மை கண்காணிப்பு குழுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி அணையை பார்வையிட்ட துணை கண்காணிப்பு குழு இன்று அணையினை பார்வையிட்டு ஆய்வு செய்து அதனுடைய அணையில் செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனை பண்ணி 2 மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை பண்ணி அந்த முதன்மை கண்காணிப்பு குழுக்கு இன்று அனுப்ப உள்ளது. அதற்கான பணியினை தற்பொழுது தொடங்குகிறது. அணையினை பார்வையிட்டு வருகின்றனர். மெயின் அணை, கேலரி, உபரி நீர் வெளியேறும் மதகுகள் மற்றும் அணையின் இதர பகுதிகளை பார்வையிட்டு முடிவினை முதன்மை கண்காணிப்புகளுக்கு அனுப்ப உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.